உணவு என்பது வெறும் பசியின் பதிலல்ல, அது மனிதகுலத்தின் பரிணாம வரலாறு, உடலின் அடிப்படை உரிமை, மண்ணின் மாறாத நினைவு. கல் யுகத்து நெருப்பில் தொடங்கிய நம் பயணம் மீனும் ஊனும் கிழங்கும் தானியமும் கொண்டுதான் வளர்ந்தது. சங்க தமிழ் இலக்கியம் இதற்கு சாட்சி. நெய்தல் நிலத்து மீன் மனம், குறிஞ்சி நிலத்து வேட்டை இறைச்சி, விருந்தோம்பலில் ஊன் துவை அடிசில், அதாவது இறைச்சி சோறு படைத்த தமிழர் மரபு. தமிழர் வாழ்வியல் என்பது ஒரே தட்டில் அடைக்கப்பட்டது அல்ல, அது பல நிலங்களின் பன்முகத்தன்மை. ஆனால் இன்று ஒருவரின் தட்டில் என்ன இருக்க வேண்டும் என்பதை அதிகாரம் தீர்மானிக்க முயல்கிறது. இது உணவை பற்றிய விவாதம் அல்ல, உடலின் மீது கட்டுப்பாடு செலுத்தும் அரசியல். புரதம் தேவைப்படும் குழந்தைக்கும், சத்து தேவைப்படும் பெண்ணுக்கும், உழைக்கும் மனிதனுக்கும் மலிவான சத்தான உணவை மறுப்பது ஆரோக்கிய பிரச்சனை மட்டுமல்ல, அது ஒரு சமூக நீதி கேள்வி. உணவை புனிதம் என்றும் அசுத்தம் என்றும் பிரித்தவர்கள் மனிதர்களும் அப்படியே பிரித்தார்கள். ஆகவே இறைச்சி பற்றி பேசுவது வெறும் சாப்பாட்டை பற்றியது அல்ல, அது மனித மரியாதையை பற்றியது. நம் முன்னோர்களின் பிரார்த்தனைகள் வெற்றிகளின் வேறாக இருந்திருக்கலாம், ஆனால் இன்று நம் உணவே போராட்டத்தின் வேறாக மாறியிருக்கிறது. என் தட்டு, என் உடல், என் உரிமை. தமிழரின் உணவு மரபை எந்த அரசியல் பூட்டும் அடைக்க முடியாது. காலம் மாறலாம், தொழில்நுட்பம் மாறலாம், ஆனால் தட்டில் இருக்கும் ஜனநாயகம் என்று மாறக்கூடாது.